ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து சூப்பரான அரசாணையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இதுக்கு மேலே தொடர்ந்து சிறப்பாக செயல்பட போகுது. பணம் வராதவங்களுக்குலாம் பணம் வரப்போகுது. புதிய அப்ளிகேஷன்லாம் வரப்போகுது. புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில அரசாணை, ஒரு சில அரசு அப்டேட்லாம் கிடச்சிருக்கு. அதை பற்றியான டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோவில் இருக்க போகுது. அதாவது டீட்டெயிலாக சொல்லணும்னா, இப்போ ரீசனாக ஒரு சில மாதங்களாக அப்டேட் வராத இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே தொடர்ந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வீடியோ போட்டு வரும். இப்போ ரீசனாக போடாத இருந்தது. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக புதிய விண்ணப்பம், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அரசாணையெல்லாம் வெளியாகின்னு வருது. இந்த திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இன்னும் சிறப்பாக செயல்பட போகிறதா தெரிய வருது. அதனால் அதுக்கான அப்டேட் எல்லாமே கிடைச்சிருக்கு. புதிய விண்ணப்பம் விரைவில் வரப்போகுது. அதை பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சிஎம் ஹெல்ப்லைனில் பணம் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருப்பீங்க, இல்லை ரீஅப்ளை பண்ணியிருப்பீங்க, மேல்முறையீடு பண்ணியிருப்பீங்க. இவங்களுக்குலாம் பணம் வராத நடுவில் ஸ்டாப் ஆகிருக்கும். இல்லைனா பணம் ரெகுலராக ஒரு 4 தவணை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கட் ஆகிருக்கும். இவங்களுக்குலாம் சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி கேட்டுட்டு அதில் என்னென்ன சொல்யூஷன்லாம் சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்கும்போது அவங்களுடைய அட்ரஸ், அதாவது அவங்க என்ன டிஸ்ட்ரிக்ட், என்ன ஊர், அதெல்லாம் கேட்டுருங்க. இன்னும் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா தாசில்தாரை பாருங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிஎம் ஹெல்ப்லைனில் கேள்வி கேட்கும்போது என்னென்ன ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் அரசிடமிருந்து ஒரு முக்கியமான அரசாணை இந்த ஸ்கீம் சிறப்பாக செயல்படுறதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது என்ன அரசாணை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட அதாவது KMUT அஃபிஷியல் வெப்சைட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு ஆன்லைனில். அந்த வெப்சைட் மூலமா நீங்கள் ஈஸியாக ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டேட்டஸ் ஈஸியாக ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக போட்டுருவோம். அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணவங்கள ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு ரிப்ளையும் ஒரு சில வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ ரீசனாக ஒரு சிலவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நடுவில் பணம் ஸ்டாப் ஆனவங்களும், அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு பண்ணிவிட்டு இன்னும் பணம் வராது இருந்தாலும் சரி, புதிய விண்ணப்பத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களாலும் சரி, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்டேட் வரலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. கடைசி வரைக்கும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஒரு அப்டேட்டும் மிஸ் பண்ணாத உங்களுக்கு டீட்டெயிலாக சேரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட 1,06,00,000 பயனாளிகள் மேலே இணைந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1,16,00,000 பயனாளிகள் தொடர்ந்து மாதம் 1000 ரூபாய் பெற்று வராங்க. ஆரம்பத்தில் செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து பெற்றவங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 9 தவணை வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலவங்க ஸ்டாப் ஆகாத, எந்த கிரைட்டீரியாவும் மீறாதவங்க நிறைய பேர் அப்ளை பண்ணவங்களுக்கு அப்ரூவல் ஆகிட்டு கரெக்டாக 9 தவணை தொடர்ச்சியாக அவங்களோட வங்கி கணக்கே செலுத்தின்னு வராங்க. இன்னும் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்கள ஜனவரி மாதம் 2 லட்சம் பேருக்கு ஆட் ஆகிட்டு அவங்களுக்கு பணம் இருந்தது. இன்னும் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்கள கலாய் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு தொடர்ந்து ரூபாய் 1000 கிரெடிட் ஆகின்னு வருது. இன்னும் ஒரு சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணாத தவறு விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே சொல்லியிருந்தோம். அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க மேல்முறையீடு பண்ணிட்டும் பணம் ஆரம்பத்துலேருந்தே பர்சனலை மற்றும் கலாய்வில் இருந்துட்டு பணம் வரல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி கேளுங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி கேட்க சொல்லியிருந்தோம். அதே போல் சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிஎம் ஹெல்ப்லைனில் ஃபஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் மென்ஷன் பண்ணியிருக்காரு கமெண்ட் பாக்ஸில். சிஎம் ஹெல்ப்லைன் நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணேன். அப்போ அவங்க நேமு, டிஸ்ட்ரிக்ட் நேமு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கேட்டாங்க. வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் கால் பண்ணேன், தாசில்தாரை பார்க்க சொன்னாங்க, தேங்க்யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் சிஎம் ஹெல்ப்லைனில் பணம் வரலாம் கால் பண்ணி கேட்டு பாருங்கள். உங்களை தாசில்தாரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய ஆதார் கார்டு இல்லை குடும்ப அட்டை ஏதாவது அப்டேட் ஆகாத இருக்கலாம். அதனால் உங்களோட நேமு, டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக எல்லா தகவலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அது ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதனால தான் சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ண நம்ம சொல்லியிருந்தோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலவங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணா முதலமைச்சர் உதவி மையத்தை கால் பண்ணேன், எங்களுக்கு இன்னும் அப்டேட் எதுவும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது அப்டேட் கிடைச்சதுன்னா வேறு கால் சென்டரில் ஏதாவது வேறு மெம்பர்ஸ் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரோ சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி கேட்டேன், வரும்னு சொன்னாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் மேல்முறையீடு பண்ணியிருந்தாலும் ரீஅப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக லோக்சபா தேர்தலில்
சட்டப்பேரவை அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா அரசோட சட்டப்பேரவையிலையும் வந்து டீட்டெயிலாக வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருந்தார். உங்களுக்கான பணம் வந்து வராதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். 2-3 மாதம், அதாவது எலெக்ஷன் வந்து இப்போ நடப்பதுனால 2-3 மாதத்தில் வந்து பணம் வராதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்எல் பிளேனில் கேட்டால் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து யாராருக்கெல்லாம் பணம் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆயிருந்தோ, இல்லை யாராருக்கெல்லாம் வந்து மேல்முறையீடு பண்ணிவிட்டு பர்சனலை மற்றும் கலாய்வில் பண்ணிவிட்டு பணம் வராது இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து தொடர்ந்து வரும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து சரியாக வந்து செயல்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க வந்து சொல்லி வராங்க. அதாவது வந்து ஸ்கீம் சரியாக வந்து செயல்பட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசனாக வந்து ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா புதிதாக வந்து தாசில்தார் பணியிடங்கள்லாம் வந்து உருவாக்கி இந்த ஸ்கீமை வந்து சிறப்பாக வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து வழிமுறை வந்து செஞ்சுன்னு வராங்க. இதில் நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த 8 தாசில்தார் மற்றும் 101 துணை தாசில்தார் பணியிடங்களை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அப்படின்ற நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் வந்து 1,06,00,000 பேருக்கு மேலே வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில இடத்துல 1,16,00,000 பேர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் வந்து தெரியல. ஆனால் வந்து இந்த திட்டம் வந்து சிறப்பாக வந்து செயல்பட போகுது. இதுக்கு மேலே வந்து புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற காரணத்தினால 8 தாசில்தார் அது மட்டும் இல்லாமல் 101 துணை தாசில்தாரோட பணியிடங்களை வந்து உருவாக்கி அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அரசாணையாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டம் வந்து மேலும் வந்து சிறப்பாக வந்து செயல்பட போகுது, தமிழக அரசு வந்து அதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்க போகுது அப்படின்ற அரசாணையத்தில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டு மனுக்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அலுவலர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வீட்டுக்கே டைரெக்டாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ண வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்க விஓ அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு கால் பண்ணி வந்து கேட்டு விசாரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புதுசாக வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய அப்ளிகேஷனும் பழைய அப்ளிகேஷனில் இருக்கிற ஒரு சிலவங்க ஆய்வு பண்ணாதவங்க பர்சனலை மற்றும் பண்ணாதவங்கலாம் கூடுதலாக வந்து சேர்த்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து இந்த அரசாணையில் வந்து வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அரசு வந்து ஒரு பணியிடங்களை தனியாக வந்து உருவாக்கி அந்த திட்டத்தை வந்து சிறப்பாக வந்து செயல்படுத்தணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து செயல்படுத்துவாங்க அப்படின்னு வந்து செக் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து 2 நாளுக்கு முன்னாடி வந்து அதாவது வந்து 2 வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து தெரியும் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது. அந்த ஸ்டேட்டஸில் இப்போ தற்சமயம் வந்து உங்களுக்கு ஆதார் கார்டில் வந்து என்டர் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் ஈஸியாக வந்து செக் பண்ணலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அதில் என்ன வருது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பணம் வருமா வராதான்னு சொல்லிட்டு அதில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். அதில் முக்கியமான கமெண்ட்லாம் வீடியோவில் வந்து நம்ம மென்ஷன் வரணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ் பண்ணு வராங்க. அதில் ரீசனாக வந்து கிடைச்சிக்கிற கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மென்ஷன் பண்ணது, நான் செக் பண்ணி பார்த்தபோது கலாய்வில் உள்ளது என்று தான் வருகிறது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து கலாய்வில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கலாய்வில் இருக்கிறதுனால ரீஅப்ளைவோ மேல்முறையோட வந்து பண்ணியிருக்க முடியாது. இவங்க கலாய்வு ப்ராசஸ் முடிஞ்சால் மட்டும்தான் வந்து கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு பணம் வரும் அப்படின்றத உறுதி பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎம்எல் பிளேனில் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கலாய்வு ப்ராசஸ் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஜூனுக்கு 4க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான கலாய்வுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் நீங்கள் தாசில்தார்கிட்ட ஒரு மனு வந்து பார்த்தீங்கன்னா கைப்பட வந்து எழுதி ஒரு லெட்டர் போல் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி எனக்கு வந்து பணம் வரல, நான் வந்து எல்லாத்துக்கும் எலிஜிபிள் தான் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து புகார் மூலியமாக வந்து கொடுக்கலாம். அப்படிலாம் சிஎம்எல்பியில் கண்டிப்பாக வந்து கால் பண்ணி வந்து கேட்டு பாருங்கள். உங்களுடைய நடவடிக்கை நீங்கள் தான் வந்து செயல்படணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் அதுக்கான முயற்சி வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலாய்வில் வந்து நீக்கப்பட்டு உங்களுக்கு பணம் வரும். இது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் வருமானம் ஆதாரங்கள் திட்ட விதிகளின் வரம்பை மீறி உள்ளது, இந்த மாதிரி வருகிறது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திட்ட விதிமுறைகள் மூடினா இவங்களுக்கு வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். உங்களுடைய குடும்ப அட்டையில் எத்தனை நபர் இருக்கிறீங்களோ அத்தனை நபருடைய வருமானம் எவ்வளோன்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து கனெக்ட் பண்ணுங்கள். 2.5 லட்சத்துக்கு மேலே வந்து உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எலிஜிபிள் இல்லை ஒருத்தவங்க மட்டும் தான் ஏர்ன் பண்ணுறோம், ஒருத்தவங்க மட்டும் தான் சம்பாதிக்கிறோம் குடும்பத்தில், அவங்களுடைய வருமானம் மட்டும்தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எடுத்து வச்சிங்க. கலாய்வு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும்போதோ இல்லை சிஎம்எல் பிளேனில் கால் பண்ணி இல்லை தாசில்தார்கிட்ட நீங்கள் டைரெக்டாக வந்து கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், எனக்கு வந்து 2.5 லட்சத்துக்கு ஆண்டு குறைவாக தான் வந்திருக்கு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வருமானம் வந்து வரம்பு மீறி உள்ளது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில வந்து நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை திட்டத்தில் உரிமை தொகைக்கான தங்களது மேல்முறையீடு விண்ணப்ப எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு மேல்முறையீடு வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய பணம் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் வந்து ரிட்டனாக வந்து பார்த்தீங்கன்னா தங்களது விண்ணப்பம் திட்ட விதிமுறைகளின்படி நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து வரும். நிராகரிக்கப்பட்டுள்ளதுன்னு
வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து பணம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கும் வந்து மேல்முறையீடு பண்ண முடியும்னா நீங்கள் வந்து கைப்பட வந்து தாசில்தார்கிட்ட தான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்க முடியும். இல்லை வருவாய்த்துறையில் யாருன்னா வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து உங்களுடைய காரணத்தை மென்ஷன் பண்ணியே வந்து உங்களுடைய நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் வரும். இதில் எக்ஸாம்பிளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காரணம் உங்களது குடும்பத்தில் 4 சக்கர வாகனம் உள்ளது என்பது கள ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கள ஆய்வு நடத்தும் போது உங்களுக்கு வந்து அந்த கிரைட்டீரியா நீங்கள் மீறும் பட்சத்தில் அப்ளிகேஷனே வந்து முன்மையே வந்து போட்டிருப்பாங்க. பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், கனரக வாகனங்கள் 3600 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் குடும்ப பயன்பாட்டுக்கு மின்சாரம் பயன்படுத்திங்கன்னா, இது போல் வந்து நேரம் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா, சொத்து பத்து அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா, இது போல் வந்து கள ஆய்வில் உறுதி செய்யப்பட்டாங்கன்னா உங்களுடைய நிராகரிக்கப்பட்டுருவாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வராது அப்படின்றத நீங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் மேல்முறையீடு பண்ணாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்காது. இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேளுங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிருக்கிறது, இந்த புதுசாக வந்து விண்ணப்பம் வந்து வருமா அப்படின்னு வந்து கேட்டுன்னு வரீங்க. விண்ணப்பதாரர்கள் கண்டிப்பாக வந்து விண்ணப்பிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். மகளிர் உரிமை தொகை இது வரைக்கும் விண்ணப்பிக்காதவங்க கண்டிப்பாக வந்து விண்ணப்பிக்கலாம். புதிய விண்ணப்பம் வந்து வரப்போகுது. கண்டிப்பாக வந்து முகாம் மூலயமா ஏற்கனவே வந்து தவற விட்டுருப்பீங்க. அந்த முகாமை தவற விட்டவங்க எல்லாருமே வந்து டீட்டெயிலாக வந்து எடுத்து வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 8 மாதமாக வந்து புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி புதிய ரேஷன் கார்டு வாங்கினவங்களும் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தர போகிறாங்க. கண்டிப்பாக எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து டோக்கனை வந்து எங்கே வழங்குவாங்க, அப்ளிகேஷனை வந்து எங்கே போய் வந்து அப்ளை பண்ணணும், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எங்கெங்கெல்லாம் வந்து முகாம் வந்து நடத்துவாங்க அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து நம்ம சேனல்லே வந்து வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயிலாக வந்து அப்டேட் பண்ணும். அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ தான் போடுற ஒரு வீடியோலையும் வந்து உங்களுக்கு டீட்டெயிலான கேதர் பண்ணி அப்டேட் எல்லாமே வந்து தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக வந்து செயல்பட முடியும். புதுசாக விண்ணப்பிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கான டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்களே வந்து கேதர் பண்ணிக்க முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து தொடர்ந்து வந்து பணம் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து 9 மாதம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் வந்திருக்கும். இன்னும் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதம் தான் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் 5 மாதம் 6வது மாதம்லாம் வந்து வந்திருக்காது. பிஎம் கிசானில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2 தவணை தான் வந்திருக்கும். அதே போல் வராத இருக்கும். ஒரு சிலவங்க வந்து 10 தவணை 11 தவணை பிஎம் கிசானில் வந்திருக்கும். அதே போல் ஸ்டாப் ஆகிருக்கும். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து மே மாதம் பணம் வந்து ஒரு சிலவங்க வந்திருக்காது, ஏப்ரல் மாதம் வந்திருக்காது, ஆனால் ஜனவரி பிப்ரவரியில் வந்து வந்திருக்கும். இது போல் வராதவங்க எல்லாருக்குமே டீட்டெயிலாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இன்ஃபர்மேஷனை வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கலாம். மகளிரின் உரிமை தொகை பெறும் பயனாளிகள் வருமானம் குறித்து தரவுகள் மாதந்தோறும் ஆய்வு செய்யப்படும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து முன்கூட்டியே வந்து சொல்லிட்டாங்க. வருமானம் உயர்ந்தால் 4 சக்கர வாகனங்கள் கனரக வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டாலோ இல்லை பத்திரப்பதிவு குறித்து வந்து ஏதாவது அப்டேட் வந்து கிடைச்சிருந்தாலோ அரையாண்டு அடிப்படையில் வந்து தொழில் அதுக்கடுத்து வந்து தொழிலில் மின்சார பயன்பாட்டு பற்றி அது தரவுகள் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே வந்து செக் பண்ணுவாங்க. அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியாவை நீங்கள் பணம் வந்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க ரெகுலராக. ஆனால் அந்த க்ரைட்டீரியாவை இப்போ நம்ம புதுசாக வந்து ஒரு கார் வாங்கிட்டோம். ரெகுலராக வந்து 1000 ரூபா வாங்கின்னு வராங்க. ஒரு புதுசாக அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு கார் வாங்கிட்டாங்க. இல்லை 3600 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் வந்து கரண்ட் பில் வந்து இப்போ வெயில் நாளுன்றதுனால எக்ஸஸாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த தரவுகள் வந்து கவர்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன ரீசன் சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக வேணும்னா சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேட்கலாம். இல்லைனா என்ன ரீசனால் நிராகரிக்கப்பட்டுள்ளது, என்ன ரீசனால் பணம் வரல அப்படின்றத எஸ்எம்எஸ் வாயிலே வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து அனுப்புவாங்க. அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வந்து டீட்டெயிலான வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அது சம்மந்தமாகவும் பணம் வராதவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும், சிஎம் ஹெல்ப்லைனில் எப்படி வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுவோம். நம்ம சேனலோட மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதோ, அதனால் உடனே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருந்தது, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.